நமக்கு விதி அப்படிங்கறதெல்லாம் இல்லவே இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். ஓகே. சோ நல்லதை நினைங்க, அவ்வளவுதான். நான் யாருன்னு என் வீட்டுல ப்ரூவ் பண்ணாதான் மத்தவங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ண முடியும் இல்லையா? எனக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். எல்லாத்தையும் உடனே ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க, வேண்டாம். தெரியல, மேபி என் தம்பி அப்படி பண்ணியிருந்தா உடனே ஒத்துருப்பாங்களோ என்னமோ, அவன் எடுக்கிற லைஃப்ல ஒரு டெசிஷனுக்கும். ஆனா எனக்கு டியூஷன் எடுக்கணும்னா கூட எங்க வீட்டுல பெர்மிஷன் கொடுக்கல. ஆப்வியஸ்லி சீரியல் ஆக்டிங்க்கும் வெப் சீரிஸ் அண்ட் மூவி ஆக்டிங்க்கும் நல்ல கான்ட்ராஸ்ட் இருக்கு. பட் நான் சீரியல் எப்படி பாக்குறேன்னா, ஒரு நல்ல ஒரு ஆக்டிங்காக நமக்கு கிடைச்ச பிளாட்ஃபார்மா நான் பாக்குறேன். இந்த 4 பேத்துக்காக வாழாதீங்க, உங்களுக்காக உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். அதனால அந்த 4 பேர் என்ன பேசினா என்ன பாதர் பண்ணவே பண்ணாது. ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி கிரஷ் சிவகார்த்திகேயன். ஓகே. பிஃபோர் சீரியல் நான் மாடலிங், எனக்கு சூப்பர் மாடல் ஆகணும் அண்ட் ஆல்சோ மிஸ் இந்தியா வாங்கணும், அதுதான் என்னோட ட்ரீமா இருந்துச்சு. முதல்ல வாங்கின சம்பளம் ஞாபகம் இருக்கா? லாவண்யா ஃபீல்டுக்கு டியூஷன் எடுத்து ஃபீல்டுக்கு வந்துட்டாங்க. வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஹாப்பி டு see you. Thank you. மொமெண்டியன் ஸ்டார்ஸோட சீரீஸ்ல உங்களை பார்க்கும்போது how it started, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு இது? கால் வந்துச்சு டைரக்டர் ஆஃபீஸ்ல இருந்து, இந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு. அந்த கதை கேளுங்கன்னாங்க. எனக்கு போனோடனே ஆக்சுவலா ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் சாரு கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தனால இது பண்ணலாம், நான் தான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபிக்ஸ் ஆனேன். அண்ட் ஆல்சோ ஆடிஷன் கொடுத்தேன். எனக்கு கிரிக்கெட் பத்தி எதுவும் தெரியாது, பட் ஆனா அவர் கொடுத்த ஆடிஷன் நான் நல்லா பண்ணனால சரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே. செட்ல போய் கிரிக்கெட்ல ஆடுனீங்களா? எப்படி இருந்துச்சு? நான் கிரிக்கெட் ஆடுறது இல்ல, அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் இருக்க மாட்டேன். கிரிக்கெட் எல்லாமே அவங்க தான் இருப்பாங்க. மத்த விஷயங்கள்ல தான் நான் டிராவல் பண்ணுவேன். அது நீங்க ட்ரெய்லர்ல வராது, நீங்க பார்த்தா தான் தெரியும். ஓகே, சூப்பர். ஒரு யங் டீமோட நடிக்கும் போது ஹவுஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அது செம்ம ஜாலியா இருந்துச்சு. எல்லாருமே ஒரே வைப்ல இருப்போம். ஓகே. கோ ஆர்டிஸ்ட்ல இருந்து டைரக்டர்ல இருந்து எல்லாருமே சேம் வைப். சோ எல்லாருமே ஒரே வைப்ல இருந்துட்டா நமக்கு வேற என்ன வேணும்? செட்டே செம்ம ஜாலியா இருக்கும். சோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு. ஓகே. ஃப்ரம் த பிகினிங்களோட ஜேர்னி இன்னைக்கு வரைக்கும் எடுத்து பார்க்கும்போது how you see, எப்படி பாக்குறீங்க? எனக்கு பிடிச்சதான் நடக்குது. நமக்கு ஒண்ணு தோணும், இது நடக்கும், நல்லதா நடக்கும்னு தோணும், அதுதான் நடக்குது. நம்ம நினைக்கிறது வந்து நம்ம இந்த இடத்துல நம்மள யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம அந்த இடத்துக்கு போயிடுவோம். ஓகே. டைம் எடுக்கும், பட் ஃபார் ஷூர் நம்ம அந்த இடத்துல இருப்போம். ஓகே. அதை பிலீவ் பண்ண வச்சது. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது அப்படி எந்த ஒரு விஷயமே கிடையாது, நமக்கு விதி அப்படிங்கறதெல்லாம் இல்லவே இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். ஓகே. சோ நல்லதை நினைங்க, அவ்வளவுதான். சீரியல் பண்ணும்போது அதுல இருந்து ஒரு ஒரு அனுபவம் உங்களுக்கு ஒண்ணு கிடைக்கும்ல, அதுல இருந்து கோத்ரூ பண்ணிக்கிட்டது அப்படின்னா லாவணி என்ன கோத்ரூ பண்ணிக்கிட்டீங்க? கேமரா ஃபியர் கண்டிப்பா போயிடும். சீரியல் முன்னாடி மாடலிங் பண்ணும்போது தட் வாஸ் டிஃப்ரெண்ட். ஆட் ஷூட்ஸ் அதெல்லாமே வேற. சீரியல் எப்படி பார்த்தோன்னா நமக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஆப்வியஸ்லி சீரியல் ஆக்டிங்க்கும் வெப் சீரிஸ் அண்ட் மூவி ஆக்டிங்க்கும் நல்ல கான்ட்ராஸ்ட் இருக்கு. இங்க வந்துட்டு இங்க நிறைய சீன்ஸ் எடுப்பாங்க ஒரு நாள்ல சீரியல்ல. அண்ட் மூவி வரும்போது அது டோட்டலா வேற. ஒரு சீனுக்கும் அந்த டைம் எடுத்து அந்த மாதிரி போகும். பட் நான் சீரியல் எப்படி பாக்குறேன்னா, ஒரு நல்ல ஒரு ஆக்டிங்காக நமக்கு கிடைச்ச பிளாட்ஃபார்மா நான் பாக்குறேன். ஓகே. ஆனா சொல்லுவாங்களா, ஒரு ஸ்டீரியோ டைப்பா ஒண்ணு இருக்குன்ற போது சீரியல் பண்ணும்போது படங்கள் சான்சஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சான்சஸ் ரொம்ப கம்மி. அது ஆப்வியஸா இருக்கு. சீரியல் பண்ணீங்களா அது? அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு அதுக்கப்புறம் புரிஞ்சுது. நம்ம சீரியல்ல சஸ்டைன் பண்ணி நடிப்போம். ஒரு சீன்னா ஒரு ஒரு டைம் எடுக்கிறோம்ல, அந்த டைம் ஆட் ஷூட்ஸ்லயோ இல்ல வெப் சீரிஸ் அண்ட் மூவிஸ்லயோ அது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே. ஸோ நான் வந்துட்டு என்னை எந்த இடத்துலயுமே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்க மாட்டேன். ஒரு ப்ராப்பர் சீரியல் ஆர்டிஸ்ட், ஒரு ப்ராப்பர் மூவி ஆர்டிஸ்டா நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்க மாட்டேன். எதுக்குனாலும் ஐ கேன் டூ அப்படிங்கிற ஒரு எல்லாமே லேர்னிங் ப்ராசஸ் தானே. நான் மாடலிங்ல இருக்கும்போது ஆட் ஷூட்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். அங்க வந்து ரொம்ப ஸ்பான்டேனியஸா நடிக்கணும். இப்போ ஒரு சீன்னா ஒரு எக்ஸ்ட்ரா வேர்ட் கூட போடக்கூடாது. ஆட் ஷூட் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கிறிஸ்பியான ஒரு டயலாக் மட்டும் தான் சொல்லணும். ஒரு சின்ன வேர்ட் கூட நம்ம அதில் எக்ஸ்ட்ரா போட முடியாது. அதான் ஆட் ஷூட். பட் சீரியல் வரும்போது நம்மளோட இன்புட் கொடுக்கலாம். லைக் மேபி ஒரு எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் போடலாம். பட் ஆனா அந்த சஸ்டெயின் பண்ணி நடிக்கணும். when it comes to மூவி, சில டைரக்டர்ஸ் வந்து எக்ஸாக்ட் டயலாக்ஸ் எதிர்பார்ப்பாங்க. சிலர் வந்து நம்மளோட இன்புட் கொடுக்கலாம், பட் உள்ள இருந்து வரணும், அந்த டைம் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ஃபிட் ஆகுறோமாங்கிறது தான் எங்க விஷயம். ஓகே. சிலர் ஸ்டக் ஆகுறது சீரியல் ஆக்டிங்ல பழகிருப்பாங்க, அவங்கனால இங்க அதை கொண்டு வர முடியாது. அதுக்கான டைம் எடுக்கும். அதனாலதான் மூவி டைரக்டர்ஸ் வந்து சீரியல் ஆர்டிஸ்ட் எடுக்கிறதுக்கான யோசிக்கிறதுக்கான காரணம் அதுதான். இவங்கனால டேக் அதிகமா போயிடக்கூடாதுன்னு யோசிப்பாங்க. இந்த சென்ஸ் அவங்க அந்த பேட்டர்ன்ல இருந்து மாற மாட்டாங்கிறது தான் யோசிப்பாங்க. பட் ஆன் பிராக்டிஸ் யூ கேன் பிரிங் இட். ஓகே. படங்கள் ஏதாவது மிஸ் பண்ண
ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் ஆஃப் சீரியல் அப்படின்னா ஆப்வியஸ்லி எஸ். இருக்குது. நம்ம ஆடிஷன் கொடுத்துருப்போம், நல்லா பண்ணிருப்போம் நமக்கு தெரியும். பட் ஆனா நம்ம நம்மள செலக்ட் பண்ணல அப்படின்னா அதுக்கான காரணம் நமக்கே தெரியும்ல. இது நடக்கும்ல. ஓகே. எல்லாருக்கும் நம்மளோட மைண்ட் செட் புரியாது. அந்த மாதிரி சில விஷயங்கள் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனா மத்த ஆர்டிஸ்ட் கம்பேர் பண்ணும்போது படங்கள் வாய்ப்பு கிடைக்கணுன்றதுக்காக சீரியல் பண்றதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்கோம். அந்த ஜேர்னி நீங்க எப்படி, நம்ம படம் தான் டிராவல் பண்ணி போகணும் அப்படின்றத தாண்டி சீரியலும் டிராவல் பண்றீங்கன்ற போது ஹவ் யூ டேக் அது? இல்ல, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். நான் சீரியல் ஸ்டாப் பண்ணி ஒரு 2.5 years. ஆமா. சீரியல் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்? பிகாஸ்னா நமக்கு இப்ப சீரியல்னா 1 to 15 or 15 to 30 ஷெட்யூல் இருக்கும். அந்த டைம்ல வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே மிஸ் ஆகுது. நமக்கான டேட் கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி விஷயங்கள்னாலதான் என்னால பண்ண முடியல. ஓகே. நடுவில் அந்த பிரேக்ன்ற ஒரு டைம் இருந்துச்சுல்ல, பிரேக் டைம்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஓகே, பிஃபோர் சீரியல் நான் மாடலிங், எனக்கு சூப்பர் மாடல் ஆகணும் அண்ட் ஆல்சோ மிஸ் இந்தியா வாங்கணும், அதுதான் என்னோட ட்ரீமா இருந்துச்சு. ஸோ மாடலிங்ல எனக்கு ஐம் ஏர்னிங் குட். ஓகே. ஃபார் ஃபோட்டோ ஷூட்ஸ் அந்த மாதிரி ஐம் ஏர்னிங் குட். ஓகே, சூப்பர். சில நேரங்களில் நமக்கு கண்ணு முன்னாடியே காதுபடியே வந்து சில ஹர்ட்டான கமெண்ட்ஸ்ல வரும்போது அதுல இருந்து ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ண, அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு? அது என்ன இது வரைக்குமே ஹர்ட் பண்ணல. இது வரைக்குமே ஹர்ட் பண்ணல. நமக்கு தெரியும்ல நம்ம யாருன்னு. மத்தவங்களை நம்ம டிஸ்கிரைப் பண்ணவே கூடாது. அண்ட் ஆல்சோ நான் எப்பவுமே எங்க வீட்டுல சொல்ற விஷயம், அந்த 4 பேத்துக்காக வாழாதீங்க, உங்களுக்காக உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். அதனால அந்த 4 பேர் என்ன பேசினா என்ன பாதர் பண்ணவே பண்ணாது. என்ன காரணம்? அது அந்த மாதிரி எடுத்துக்கிற மைண்ட் செட் எங்க இருந்து வந்துச்சு ஆக்சுவலி? ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் மேபி. எக்ஸ்பீரியன்ஸ் இன் த சென்ஸ், அதுதான் வீட்டுல நான் யாருன்னு என் வீட்டுல ப்ரூவ் பண்ணாதான் மத்தவங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ண முடியும் இல்லையா? எனக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். எல்லாத்தையும் உடனே ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க, வேண்டாம். தெரியல, மேபி என் தம்பி அப்படி பண்ணியிருந்தா உடனே ஒத்துருப்பாங்களோ என்னமோ, அவன் எடுக்கிற லைஃப்ல ஒரு டெசிஷனுக்கும். ஆனா எனக்கு டியூஷன் எடுக்கணும்னா கூட எங்க வீட்டுல பெர்மிஷன் கொடுக்கல. டியூஷன் நான் எடுத்தேன் காலேஜ் படிக்கும் போது, அதுக்கு கூட விடல. ஓகே. அதனால எல்லா இடத்துலயும் நோ சொல்லி நான் அதை தாண்டி வரணுங்கிறதுனால எனக்கு இது ஈஸியா இருக்கு. ஓகே. அந்த பேஸ்ல இருந்து தாண்டி வரும்போது அந்த டியூரிங் த டைம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஐ எம் யூஸ் டு திஸ் திங். எனக்கு எதுவுமே ஈஸியா கிடைக்காது, எல்லாமே ஒரு ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் கிடைக்கும் போது அது பழகிடுச்சு. எனக்கு டக்குன்னு ஒரு விஷயம் கிடைச்சா போர் அடிச்சிடும் ஈஸியா. நீங்க நிறைய பேரோட லைஃப்ல பாருங்க, ரொம்ப சீக்கிரமா ஒரு சக்சஸ் பார்த்திருப்பாங்க, அதுக்கப்புறம் காணாம போயிடுப்பாங்க. பழைய படங்கள்ல இருந்து நான் சொல்றேன். ஆனா ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி அப்படியே ஸ்டேபிளா வர்றவங்க என்னைக்குமே they'll be a star. ஓகே. So I'm used to it. அவ்வளவுதான். ஆனா எமோஷன்ஸா இந்த டைம்லாம் இருக்குதுல்ல? ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே இருக்கும். யார் அதை கடந்து வரல சொல்லுங்க. ஓகே. அண்ட் எப்பவுமே நான் ஒரு டைம்ல ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணும்போது என் ஃப்ரெண்ட ஒருத்தங்க கால் பண்ணி சொன்னாங்க, நீ ஜஸ்ட் லைக் தட் உனக்கு சக்சஸ் வந்திருந்தா உனக்கு சொல்றதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்காது, இந்த ஸ்ட்ரகிள் ஸ்டோரியை நீ உன்னோட சக்சஸ் மீட்ல சொல்லலாம் அப்படிம்பாங்க. ஓகே. ஸோ அது எனக்கு அந்த டைம்ல எனக்கு புரியல. அது முடிஞ்சு ஒரு சக்சஸ் பார்க்கும்போது எனக்கு அது ஃபீல் ஆச்சு. அதிகமா எமோஷனல் டைம் இந்த விஷயத்துக்குன்னா ஃபார் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஓகே, சூப்பர். பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப், எல்லாமே பார்ட் அண்ட் பார்சல் தான். இது எல்லாமே சேர்ந்ததுதான் லைஃப். முதல்ல வாங்கின சம்பளம் ஞாபகம் இருக்கா லாவண்யா? டியூஷன் எடுத்து ஃபீல்டுக்கு வந்து 2000. ஓகே. 2000 எதுக்குன்னா மாடலிங்ல சாரீஸ் சேஞ்ச் பண்ணும். ஒரு 20 to 30 சாரீஸ் இருக்கும். ஓகே. இதுக்கு வெப்சைட்காக ஷூட் பண்ணுவேன். இ-காமர்ஸ் மாடலா இருந்தேன் முன்னாடி. ஓகே. ஸோ 2000 per day. மார்னிங் எனக்கு 9 o'clock ஸ்டார்ட் ஆச்சுன்னா 8:30 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஈவினிங் 8 வரைக்கும் போகும். அவ்வளோ சேஞ்சஸ், 30 சேஞ்சஸ் a day 2000க்கு. ஸோ அங்க இருந்துதான் ஒரு நல்ல போட்டோகிராஃபர் ஹி ஃபவுண்ட் மீ. யூ நாட் சப்போஸ் டு பி ஹியர், நீ இன்னொரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பேனர்ஸ்லாம் அங்கதான். பை காட்ஸ் கிரேஸ் ஹி ஃபவுண்ட் மீ. ஓகே. ஆனா அந்த டைம் உங்களுக்கு அந்த 2000 ரொம்ப பெரிய அமௌண்டா? எக்ஸாக்ட்லி, பிகாஸ் நான் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடி. ஓகே. ஸோ 30 டேஸ்க்கும் சேர்ந்து நான் ஸ்டார்டிங்ல என்னோட சேலரி வாஸ் 18K. ஸோ 30 நாள் ஒர்க் பண்ணி 18,000 வாங்கி அதுக்கு தான் நான் பழக்கப்பட்டிருக்கேன். ஒரு 1.5 years ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் மாடலிங் வந்ததுக்கு அப்புறம் பெர் டே தூங்குறது பெருசு இல்ல. 30 டேஸ் நமக்கு ஒர்க் இருந்தா 60,000ல அப்போ யோசிச்சு பாருங்களேன். அந்த 2000 எனக்கு அப்போ ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஓகே. இன்னைக்கு அன்னைக்கு 2000 வாங்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு நம்ம அந்த டைம்ல எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு சேலரி நமக்கு வராதான்ற போது இன்னைக்கு அது வாங்கும்போது ஹவ் யூ ஃபீல்? எப்படி இருக்குது அது? அதான், அப்போ மாச சம்பளம் இப்ப நம்ம ஒரு நாள் சம்பளம் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன்.
நம்ம நினைச்சது நடக்குது, அவ்வளவுதான். ஒரு சின்ன செக்மெண்ட் வந்து வர போறோம். ஃபர்ஸ்ட் salary. ஓகே, டியூஷன் ஒரு குழந்தைக்கு எடுத்தா 100 ரூபி பெர் மந்த். ஸோ தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் salary. ஓகே. ஃபர்ஸ்ட் எமோஷனல் டைம். மேபி டைட்டில் வின்னிங் டைம். ஓகே. அந்த டைம்ல எமோஷனல். ஃபர்ஸ்ட் லவ். அது பிரேக்கப் ஆயிடுச்சு. ஓகே. ஆனா எந்த டைம்லன்றது சொல்ல முடியுமா? காலேஜ் செகண்ட் இயர். ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி கிரஷ். சிவகார்த்திகேயன். ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் பிரேக்கப். அது டியூரிங் மை மாடலிங். மாடலிங் டைம்ல. ஓகே. காலேஜ்ல இருந்து டிராவல் ஆன ஒரு பர்சன், பிகாஸ் ஆஃப் மாடலிங் அவரால் அக்செப்ட் பண்ண முடியல. ஓகே. தட் இஸ் பிரேக்கப், ஃபர்ஸ்ட் பிரேக்கப். ஓகே. ஃபர்ஸ்ட் கண்ணீர் விட்ட டைம் என்னைக்கு ஞாபகம் இருக்குதா? எந்த எந்த எதுக்கு? அதெல்லாம் எக்கச்சக்கம். ஓகே, சூப்பர். அண்ட் இந்த சீரிஸ் பார்க்கும்போது நிறைய டீமோட யங்ஸ்டர்ஸ் டீமோட பார்க்கும்போது தேர் கம்மிங் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம்ன்ற ஒரு கண்டென்ட் கிரியேஷன்ல இருந்து வரும்போது பீப்புளோட மைண்ட் செட்னு ஒன்று இருக்கு. கம்மிங் டு சினிமா வரும்போது சம் டைரக்டர்ஸ், நான் எல்லாருமே சொல்லல, இன்ஸ்டாகிராம்ல இருந்து வந்துட்டாங்க, இன்னும் டேலண்டான ஆர்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சான்சஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கமெண்ட்ஸும் வந்துட்டு தான் இருக்குது. ஹவ் யூ டேக் இட்? அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? டேலண்ட் இருந்தா என்னைக்கு அது ஒரு நாள் நீங்க மேல போயிடுவீங்க. டேலண்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி. டேலண்ட் வந்துட்டு சிலருக்கு டான்ஸ் வரும், சிலருக்கு பாட்டு வரும். அதை தாண்டி நம்ம வளர்த்துக்கிற டேலண்ட்ஸ் இருக்குல்ல, இஃப் யூ ஆர் ரியலி டேலண்டட் யூ வில் கெட் டு த பிளேஸ். அதுதான் விஷயம். அவங்க எந்த பார்ட் வேணா எடுக்கலாம், எந்த பார்ட் வேணா எடுக்கலாம். இன்ஸ்டாகிராம் மூலியமா வரலாம், இல்லை யூடியூப் மூலியமா வரலாம். இட் டோட்டலி டிபெண்ட்ஸ்ங்க. நான் வந்துட்டு இதனால தான் இவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற டாபிக்குள்ளே நான் வரமாட்டேன். ஓகே. இஃப் யூ ரியலி டிசர்வ் இட் யூ வில் கெட் இட். யார் தட்டி பறிக்கவும் முடியாது. உங்களோட வெற்றி உங்களுக்கு தான். வெங்கட் கூடவும் ஜாபர் கூடயும் பண்ணும்போது செட்டில் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி தே ஆர் வெரி டேலண்டட். ரெண்டு பேருமே அவ்வளோ டேலண்ட் இருக்கு, ஒரு பஞ்ச் ரெண்டு பேரும் சேர்ந்து. ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஓகே, சூப்பர். சீரிஸ் ரிலீஸ் ஆக போகுது. ஃபார் ஒன் ரீசன் இந்த சீரிஸ் வந்து மக்கள் ஜிஃபைல வந்து பார்க்கணும்னா என்ன காரணம் சொல்றீங்க? நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அண்ட் மோஸ்ட்லி இந்த கிரிக்கெட் பேஸ்ட், ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் அப்படின்னா நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்போம்ல. அது இல்லாமல் இது டோட்டலா வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். ஒரு ஃபேன் பாயோட ஃபீல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எதெல்லாம் கோ த்ரூ பண்றாங்க. நம்ம ஒருத்தவங்களுக்கு ஃபேனா இருக்கோம்னா நம்ம எந்த லெவல், எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவோம் அப்படிங்கிறது வந்து இந்த வெப் சீரிஸ்ல தெரியும் உங்களுக்கு. கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச் யுவர் டைம். எங்களுக்காக இன்னும் நிறைய படங்கள் நீங்க பண்ணணும். நீங்க மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிலாம் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்தது கிடைக்கும். அது பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மறக்காம மமத்தியான் ஸ்டார்ஸ் ஜூலை 26 ரிலீஸ் ஆகுது, மறக்காம பாருங்க. தேங்க்யூ.